போரில் வரலாற்று வெற்றி ஈரான் அறிவிப்பு. ஈரானில் மீண்டும் பதிவான தாக்குதல் சம்பவங்கள். யுரேனியம் செறிவூட்டல் எதுவும் ஈரானில் இருக்காது, ட்ரம்ப் அறிவிப்பு. சற்று முன்னர் ஈரானிய தீவில் வெடிப்பு சத்தம், வெளியான தகவல்கள். 15 நாட்கள் பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை, 8 திட்டங்களுக்கு ஒத்துக்கொண்ட அமெரிக்கா, வெளியான அறிக்கை. ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு வெற்றி, வெள்ளை மாளிகை அறிவிப்பு. தொடர்ந்து தாக்குவோம், ட்ரம்பின் அறிவிப்புக்கு பிறகு நெத்தன்யாகு வெளியிட்ட தகவல். நேற்றிரவு அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம், அவசரமாக வளைகுடாவுக்கு விரையும் ஸ்டார்மர். போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் குவைத் மீது ஈரான் அதிரடி தாக்குதல். அமெரிக்காவுக்கு எதிரான போரில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்றுள்ளதாக ஈரானின் உயர் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போரின் மூலம் ஈரான் அடையவிருந்த அனைத்து நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டுவிட்டது. குற்றவாளியான அமெரிக்காவை தனது 10 அம்ச திட்டத்தை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியதன் மூலம் ஈரான் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை அடைந்துள்ளது. மேலும் ஹோர்முஸ் நீரிணை மீதான ஈரானின் கட்டுப்பாட்டு உரிமை, அனைத்து தடைகளையும் நீக்குதல் ஆகியவற்றை அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. சேதங்களுக்கு இழப்பீடு வழங்கவும், பிராந்தியத்தில் இருந்து தங்கள் படைகளை திரும்ப பெறவும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. சுமார் 1 மாத காலத்துக்கு மேலாக அமெரிக்கா போர் நிறுத்தத்துக்கு அழுத்தம் கொடுத்தது. ஆனால் நாங்கள் மீண்டும் காலக்கெடுவை நிராகரித்தோம். போரில் ஏறக்குறைய அனைத்து நோக்கங்களும் நிறைவேற்றப்பட்டுவிட்டன. எனினும் நற்செய்தியை ஈரானுக்கு நாங்கள் அளிக்கிறோம். இன்னும் போர் முடியவில்லை. வரிகளை நீக்குதல் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்கா ஏற்றால் மட்டுமே போர் முடிவுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் ஈரானில் வெடிப்பு சம்பவங்கள் சற்று முன்னர் பதிவாகியுள்ளது. வளைகுடாவில் உள்ள லவான் தீவில் அமைந்துள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் பல வெடிப்புகள் நிகழ்ந்ததாக ஈரானின் அரசு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் தளங்கள் மீதும் சில தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானில் யுரேனியம் செறிவூட்டல் எதுவும் நடைபெறாது என்று தெரிவித்துள்ள அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப், ஈரானுடன் இணைந்து செயல்படும் அமெரிக்க செயற்கைக்கோள் கண்காணிப்பின் கீழ் ஆழத்தில் புதைக்கப்பட்ட அணுப்பொருட்களை அகற்றும் என தெரிவித்தார். தனது சமூக ஊடக பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மிகவும் பயனுள்ள ஒரு ஆட்சி மாற்றத்தை அடைந்து விட்டதாக தாங்கள் தீர்மானித்துள்ள ஈரானுடன் அமெரிக்கா நெருக்கமாக இணைந்து செயற்படும். யுரேனியம் செறிவூட்டல் எதுவும் இருக்காது. மேலும் அமெரிக்கா ஈரானுடன் இணைந்து ஆழமாக புதைக்கப்பட்ட P-2 குண்டுவீச்சு விமானங்கள் மூலம் அனைத்து அணு ஆயுத தூசிகளையும் தோண்டி அகற்றும். தற்போது முன்பு மிகவும் கடுமையான செயற்கைக்கோள் கண்காணிப்பின் கீழ் உள்ளது. தாக்குதல் நடந்த நாளிலிருந்து எதுவும் தொடரப்படவில்லை. ஈரானுடன் சுங்க வரி மற்றும் பொருளாதார தடைகளை தளர்த்துவது குறித்து நாங்கள் பேசி வருகிறோம். இனியும் பேசுவோம். 15 அம்சங்களில் பலவற்றுக்கு ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானுக்கு ஆயுதங்களை வழங்கும் எந்தவொரு நாட்டின் அனைத்து பொருட்களுக்கும் உடனடியாக 50% வரி விதிக்கப்படும். இதற்கு விதிவிலக்குகளோ அல்லது விலக்குகளோ இல்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானின் சிறு தீவில் வெடிப்புகள் நிகழ்ந்துள்ளதாக ஈரானில் உள்ள அரசு சார்பு ஊடக நிறுவனம் தெரிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானின் லபான் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து ஈரானின் சிஸ்தி தீவிலும் பல வெடிப்புகள் நிகழ்ந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இந்த வெடிப்புகளுக்கான காரணம் தெரியவில்லை என்றும் ஈரானில் உள்ள அரசு சார்பு ஊடக நிறுவனம் தெரிவித்துள்ளது. அறிவிக்கப்பட்ட இந்த 2 சம்பவங்கள் குறித்த இந்த விவரங்களையும் உடனடியாக உறுதிப்படுத்த முடியவில்லை என பிரதேச சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டேல் இது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான பதிலை அளிக்கவில்லை. எனினும் இந்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இது அமெரிக்காவுக்கும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நமது இராணுவத்துக்கும் கிடைத்த வெற்றி என வெள்ளை மாளிகையின் ஊடக செயலாளர் கரோலின் லெவிட் தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கச் செய்துள்ளார் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஆபரேஷன் எபிக் பியூரி என்ற ராணுவ நடவடிக்கை 4 முதல் 6 வாரங்கள் வரை நீடிக்கும் என அதிபர் தொடக்கத்திலேயே கூறியிருந்ததை லெவிட் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது 38 நாட்களில் அமெரிக்கா தனது முக்கிய ராணுவ இலக்குகளை எட்டி அதற்கு மேலான சாதனைகளை படைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் வெற்றி ஈரானுடன் கடுமையான பேச்சுவார்த்தைகளை நடத்த ஜனாதிபதிக்கு வலுவான அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்துள்ளது. இது நீண்ட கால அமைதி மற்றும் ராஜ்யந்திர தீர்வுக்கு வழிவகுக்கும் என லெவிட் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹெக்ஸெட் மற்றும் கூட்டுப்படை தளபதிகளின் தலைவர் ஜெனரல் டான் கெயின் ஆகியோர் புதன்கிழமை காலை இது குறித்து விரிவான விளக்கங்களை அளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. எங்கள் இராணுவத்தின் வெற்றி ஜனாதிபதி ட்ரம்ப் குழுவினருக்கு பேச்சுவார்த்தையில் அதிக செல்வாக்கை வழங்கியுள்ளது என தெரிவித்துள்ளார். இதுவே தற்போது ராஜதந்திர ரீதியான தீர்வுக்கும் நீண்டகால அமைதிக்கும் ஒரு புதிய கதவை திறந்துவிட்டுள்ளது என கரோலின் லெவிட் மேலும் தெரிவித்துள்ளார். அறிவிக்கப்பட்ட நிபந்தனைக்குட்பட்ட போர் நிறுத்தத்தை தொடர்ந்து ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது.
தன் விவரங்களை இறுதி செய்வதற்காக அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் பாகிஸ்தானின் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தைகள் நடாத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. களத்தில் ஈரானின் வெற்றியானது அரசியல் பேச்சுவார்த்தைகளில் வலுப்படுத்தப்படும் என்ற நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என இந்த அறிக்கை கூறியுள்ளது. அரசு தொலைக்காட்சி அறிவித்திருந்த 10 அம்ச திட்டத்தையும் தாண்டி இந்த அறிக்கை வந்துள்ளதுடன் பின்வருவனவற்றுக்கு அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான தனது ஆக்கிரமிப்பை மீண்டும் செய்ய மாட்டேன் என உத்தரவாதம் அளிக்கவும், ஹோர்முஸ் நீர்நிலை மீதான ஈரானின் கட்டுப்பாட்டு தொடர்வது, செறிவூட்டலை ஏற்றுக்கொள்வது, அனைத்து முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை தடைகளை நீக்குதல், பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் சர்வதேச அணுசக்தி முகமையின் அனைத்து தீர்மானங்களையும் முடிவுக்கு கொண்டு வருதல், ஈரானுக்கு இழப்பீடு வழங்குதல், இப்பகுதியில் அமெரிக்க போர்ப்படைகளை திரும்பப் பெறுதல், லெபனானின் இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்புக்கு எதிரான போர் உட்பட அனைத்து முனைகளிலும் போர் நிறுத்தம் என்பனவாகும். அதற்கு முன்னர் ஈரானின் கூற்றுப்படி நிபந்தனைக்குட்பட்ட போர் நிறுத்தத்துக்கான 10 அம்ச திட்டம் ஈராக், லெபனான் மற்றும் ஜேர்மன் மீதான போரை முழுமையாக நிறுத்துதல், கால வரையறைந்து ஈரான் மீதான போரை முழுமையாக நிரந்தரமாக நிறுத்துதல், பிராந்தியத்தில் உள்ள அனைத்து மோதல்களையும் முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வருதல், ஹோர்முஸ் நீர்நிலையை மீண்டும் திறத்தல், ஹோர்முஸ் நீர்நிலையில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்கான ஒரு நெறிமுறையை நிபந்தனைகளை நிறுவுதல், ஈரானுக்கு புனரமைப்பு செலவுகளுக்கான முழு இழப்பீட்டுத் தொகையும் செலுத்துதல், ஈரான் மீதான தடைகளை நீக்குவதில் முழு அர்ப்பணிப்பு, அமெரிக்கா வசமிருந்த ஈரானிய நிதிகள் மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிக்கப்படுதல், எந்தவொரு அணு ஆயுதங்களையும் கையகப்படுத்த முற்பட மாட்டோம் என ஈரான் முழுமையாக உறுதியளிக்கிறது. மேற்கண்ட நிபந்தனைகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டவுடன் அனைத்து முனைகளிலும் உடனடி போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு அமெரிக்கா எடுத்துள்ள முடிவுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் அலுவலகம் ஆதரவு தெரிவித்துள்ளது. இருப்பினும் இந்த 2 வார கால போர் நிறுத்தம் லெபனானில் இஸ்ரேல் முன்னெடுத்து வரும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் அமெரிக்க, இஸ்ரேல் மற்றும் அண்டை அரபு நாடுகள் அணுவாயுத அல்லது பயங்கரவாத அச்சுறுத்தலாக இருக்காது என்பதை உறுதிப்படுத்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொள்ளும் முயற்சிகளை இஸ்ரேல் ஆதரிக்கிறது என நெத்தன்யாகு குறிப்பிட்டார். ஆனால் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் லெபனானை உள்ளடக்காது என அவர் இதன்போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அமெரிக்கா, ஈரான் மற்றும் அவற்றின் நட்பு நாடுகள் லெபனான் உட்பட அனைத்து இடங்களிலும் உடனடி போர் நிறுத்தத்துக்கு உடன்பட்டுள்ளதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் அறிவித்ததை தொடர்ந்து நெத்தன்யாகுவின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் லெபனானின் தெற்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக அந்நாட்டு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. டயர் பிராந்தியத்தில் உள்ள ஸ்ரீபா நகரில் குண்டுவீச்சு நடத்திய இஸ்ரேலிய படைகள் அங்குள்ள ஒரு கட்டிடத்தை விட்டு வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுத்துள்ளன. மறுபுறம் பிராந்திய முன்னேற்றங்கள் மற்றும் போர் நிறுத்தம் குறித்த செய்திகளுக்கு மத்தியில் லெபனான் ராணுவம் தனது குடிமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் முன்னேறியுள்ள தெற்கு கிராமங்களுக்கு திரும்புவதை தவிர்க்குமாறு ராணுவம் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் வளைகுடா நாடுகளுக்கு இந்த அவசர விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் எட்டப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையை ஆதரிப்பது மற்றும் அதனை நிலைநிறுத்துவது குறித்து பிராந்திய தலைவர்களுடன் அவர் பேச்சுவார்த்தை நடாத்துவார் என பிரித்தானியா அறிவித்துள்ளது. நேற்றிரவு எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ள பிரதமர் ஸ்டார்மர் இது பிராந்தியத்துக்கும் உலகுக்கும் ஒரு நிம்மதியான தருணம் என குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், இந்த போர் நிறுத்தத்தை ஆதரிப்பதற்கும் நிலைநிறுத்துவதற்கும் நமது நட்பு நாடுகளுடன் இணைந்து எம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வோம். இதனை ஒரு நிரந்தர ஒப்பந்தமாக மாற்றி ஹோர்முஸ் நீர்நிலையை மீண்டும் திறப்பதே எமது இலக்கு என தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முன்னிலையில் உள்ள வளைகுடா நாடுகளின் தலைவர்களை சந்தித்து பிரித்தானியாவின் முழுமையான ஆதரவை பிரதமர் தெரிவிப்பார். தற்போதைய போர் நிறுத்தம் ஒரு நீண்டகால மற்றும் நிரந்தர ராஜ்யந்திர தீர்வாக மாறுவதற்கு பிரித்தானியாவின் அசைக்க முடியாத ஆதரவை அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய வர்த்தகத்துக்கு முக்கியமான ஹோர்முஸ் நீர்நிலை நிரந்தரமாக திறக்கப்படுவதை உறுதி செய்ய சர்வதேச முயற்சியில் பிரித்தானியா தொடர்ந்து தலைமை தாங்கும். மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை தணிக்கவும் அமைதியை நிலைநாட்டவும் பிரித்தானியா முன்னெடுக்கும் இந்த நகர்வு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் பதற்றத்தை தணிக்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு எதிரான போரில் ஈரானை சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரவழைப்பதில் சீனா முக்கிய பங்கு வகித்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். AFP செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் அவர் இந்த தகவலை பகிர்ந்துள்ளார். இதற்கிடையில் இந்த போர் நிறுத்த முடிவை வரவேற்பதாக நேற்று புதன்கிழமை தெரிவித்த சீன வெளிவிவகார அமைச்சகம், மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியை நிலைநாட்ட சீனா தனது தரப்பிலிருந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதாக கூறியுள்ளது. சர்வதேச மோதல்களை அரசியல் மற்றும் தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்க்க வேண்டும் என்பதையே சீனா தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அந்நாட்டின் வெளிவிவகார அமைச்சு செய்தி தொடர்பாளர் மாவோனிங் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இருப்பினும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான இந்த போர் நிறுத்தத்தை உறுதி செய்ய சீனா எடுத்த குறிப்பிட்ட நடவடிக்கைகள் அல்லது முன்னெடுத்த முயற்சிகள் குறித்த விரிவான விவரங்களை வெளியிட அவர் மறுத்துவிட்டார். உலகளாவிய விநியோக சங்கிலி மற்றும் பிராந்திய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு சீனா இந்த விவகாரத்தில் தலையிட்டிருக்கலாம் என அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர்.
போர் நிறுத்தத்துக்கு மத்தியில் ஈரானிய ஆளில்லா விமானங்கள் குவைத்தின் எண்ணெய் மற்றும் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குவைத் பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கர்னல் சவுத் அப்துல் அலிஜ் அல் ஒதபைன் கூற்றுப்படி காலை 5 மணி முதல் குவைத் வான் பாதுகாப்பு படைகள் 28 ஈரானிய ஆளில்லா விமானங்களை இடைமறித்துள்ளன. இது ஈரானிய விரோத குற்ற தாக்குதல்களில் ஒரு தீவிர அலை. பெருமளவான ஆளில்லா விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அவற்றில் சில நாட்டின் தென்பகுதியில் உள்ள முக்கிய எண்ணெய் வசதிகள் மற்றும் மின் நிலையங்களை குறிவைத்ததன் விளைவாக எண்ணெய் உட்கட்டமைப்பு வசதிகள், மின் நிலையங்கள் மற்றும் கடலில் சுத்திகரிப்பு ஆலைகளுக்கு கணிசமான பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். வளைகுடா முழுவதும் புதிய தாக்குதல்கள் ஈரானால் நடாத்தப்பட்டதாக வெளியாகிய தகவல்கள் அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த அறிவிப்பால் ஏற்பட்ட குறுகிய கால நிம்மதியை ஆட்டம் காண செய்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே வார்த்தை போர் தீவிரமடைந்த நிலையில் மோசமான விளைவுகளை எதிர்கொள்ள அப்பகுதி தயாராகி வந்தது. இந்த நிலையில் ஈரான் போரில் கடைசி நிமிடத்தில் அறிவிக்கப்பட்ட போர் நிறுத்தம் செவ்வாய்க்கிழமை இரவு வளைகுடா முழுவதும் பரவலான நிம்மதியை ஏற்படுத்தியது. ஆனால் போர் நிறுத்தம் எப்போது தொடங்கும் என ஈரானோ அமெரிக்காவோ கூறவில்லை. புதன்கிழமை காலை ஐக்கிய அரபு அமீரகம் பஹ்ரைன் புதிய ஈரானிய தாக்குதல்களை பதிவு செய்த போது போர் நிறுத்தம் குறித்த கேள்விகள் அதிகரித்துள்ளன.